காலையில 6:30 மணிக்கு அவங்க அம்மா கையில டீ குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்புற ஒரு பையன் 7:30 மணிக்கு டெட் பாடியா அவங்க பேரண்ட்ஸ் கையில குடுக்கப்படுறான். காரணம் ஆக்சிடென்ட். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு தன்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி 9:00 வீட்டுக்கு வந்துருவேன். எனக்கு குக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கால் கட் பண்றாரு ஒரு டிரைவர். அவங்க ஒய்ஃப்க்கு அடுத்த 1 ஹார்ல கால் வருது, உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு. இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம கடந்து வராத ஸ்டோரியே இல்ல. இப்போ இந்த நிமிஷம் நீங்க வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம், நான் பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது நம்ம கையிலயும் இல்ல. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டயும் கைண்டா இருங்க. சந்தோஷமா இருங்க. யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. யார்கிட்டயும் பகைய வளர்த்துக்காதீங்க. புடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ட்ரீம்ஸை நிறைவேற்றிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நாளாக யார் கூடயாச்சும் ப்ராப்ளம்னா அதை எப்படியாச்சும் உடனே ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க. சடனாக உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ ஏதாச்சும் ஆகிட்டா அதை எப்பவுமே சார்ட் அவுட் பண்ண முடியாமல் போயிடும். அந்த கில்ட்டும் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம கூடவே தான் இருக்கும். ஸோ இருக்கும்போதே நடந்த பிரச்சனையை மறப்போம், மன்னிப்போம். நம்மளோட இந்த ஷார்ட்டான ஜேர்னியில் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம். சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாகவும் வச்சுப்போம். ஒருவேளை நாளைக்கே நம்ம இல்லைன்னா நம்மளை நினச்சி கண்ணீர் விட 4 பேர் இல்லைனாலும் அப்பாடா போயிட்டான்னு நினச்சி சந்தோஷப்பட ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பை நம்ம வாழணும். ஸோ லிவ் அண்ட் லெட் அதர்ஸ் லிவ். பிலீவ் பண்ணு, லைஃப் ஒரு அழகான ஜேர்னி. அதை அழகாக வாழ்ந்தா அழகான ரிலேஷன்ஷிப்ஸை சம்பாதிக்கலாம்.